வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெடக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்கைஃபை த்ரில்லர் மூவியோட தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோவில் ரெண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்னு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னென்னா, கதையில் வரைக்கும் நம்ம ஹீரோயினோட பொண்ணை வந்து ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுவான். அதனால நம்ம ஹீரோயின் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் போய் அந்த சைக்கோ கில்லர் தேடி அடிச்சு பிடிச்சி கொள்ளணும். அண்ட் இந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு டிவைஸ் வேணும்னு வச்சிருக்காங்க. அந்த டிவைஸ் வச்சு தான் நிறைய யூனிவர்ஸ்குள்ளே போகிறாங்க. இப்படி அவங்க போகிறப்போ ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் அந்த சைக்கோ கில்லரை கொல்றதும், அண்ட் ஒரு கட்டத்தில் அவனோட எண்ணம் மாறுது. நம்ம ஏன் வந்து கொல்றதுக்கு பதிலாக அந்த கொலை பண்ண போகிறவங்கள வந்து ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பித்து நம்ம ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பலாம் வந்து ஸ்கைஃபைல வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போயிருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும், அதோட ரூல்ஸ் என்ன, அது எப்படி வந்து ட்ராவல் பண்ணி போகிறது, ஸோ அது மாதிரியான சில பேசிக்கான அந்த ஃபுல் டெக்னிக்கல்லாம் நமக்கு எதுவுமே சொல்ல, அட்லீஸ்ட் புரிகிற மாதிரியாக சொல்லணும். அது எதுவுமே சொல்ல, அப்படியே மேலாகப்பா இதுதான் ஒரு டிவைஸ், இதுக்குள்ளே போனால் அங்கங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லேயே கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அவனோட மோட்டிவ் ஃபுல்லாமே அந்த சீரியல் கில்லரை ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே கொல்லணும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து திரும்பி அவங்க எப்படி கொல்ல முடிஞ்சுதா, ஸோ இதுதான் வந்து அவங்க மெயினாக வந்து பிளாட்டை வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஓரளவு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் ரெண்டலில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு சார் செட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.